என் பெயர் சிசி லிஜா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தங்கல்குப்பத்தை சேர்ந்த பெண். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய. கதை கூறுதல். ஒரு காட்டுல ரெட்டை தலை வாத்து இருந்துச்சா. அந்த ரெட்டை தலை வாத்தை பத்தி எல்லாரும் கேலி பண்ணுவாங்களா. அந்த கேலி பண்றது அந்த வாத்துக்கு சுத்தமா பிடிக்காதா. ஒன்னாம் தலைக்கு ஒரு பழம் கிடைச்சிருந்தா 2ஆம் தலை கொடுக்காதா. 2ஆம் தலைக்கு ஒரு பழம் கிடைச்சிருந்தா 1ஆம் தலை கொடுக்காதா. ஒரு நாள் 2ஆம் தலைக்கு நல்ல இனிப்பான ஒரு பழம் கிடைச்சிச்சா. அப்போ 1ஆம் தலை சொல்லிச்சா, நான் உன் நண்பன் தானே, எனக்கும் கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்லிச்சா. 2ஆம் தலை சொல்லிச்சா, யார் சாப்பிட்டா என்ன, ஒரே வயிறு தானே போகுது அப்படின்னு சொல்லிச்சா 2ஆம் தலை. 1ஆம் தலை சொல்லிச்சா, இருந்தாலும் அதோட ருசியை நீ தானே உணர்ற நண்பா அப்படின்னு சொல்லிச்சா 1ஆம் தலை. பேசிட்டு தூங்கிடுச்சா 2ஆவது தலை. அப்போ காலம் ஒன்று பறந்து வந்துச்சா. அது 1ஆம் தலையோட நண்பா இங்க வா அப்படின்னு கூட்டிடுச்சா. அந்த 1ஆவது தலை, என்ன நண்பா, என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டுச்சா. அந்த காகம் சொல்லிச்சா 1ஆவது தலை, இது மாதிரி நான் எனக்கு கொடுக்கவே இல்லை, இதையாச்சும் பண்ணணும், அதனால எனக்காச்சும் ஒரு ஆபத்தான பொருள் காட்டினேன் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சா 1ஆம் தலை. பக்கத்துல ஒரு பெரிய காடு இருக்கு. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். அதுல இளஞ்சோப்பு பக்கத்துல ஒரு பழம் இருக்கும். அதுல நிறைய சாப்பிட்டா இறந்துருவோம், கொஞ்சமா சாப்பிட்டா உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த காகம் சொல்லிட்டு பறந்து போயிடுச்சா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 2ஆம் தலை, எழுதினா எதுவுமே சாப்பிடல, எனக்கு வயிறு பசிக்குது, எதுவுமே சாப்பிடல, எனக்கு தூக்கமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சா 2ஆம் தலை. பக்கத்துல ஒரு பெரிய காடு இருக்கு. அதுல ஒரு பெரிய மரம் இருக்கும். அதுல இளஞ்சிவப்பு வண்ணத்துல ஒரு பழம் இருக்கும். அதை சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுச்சா. கூட்டு போயிட்டே இருக்கும் போது 1ஆம் தலைக்கு அது மறந்துருச்சா. அப்போ அந்த மரத்தை பார்த்த உடனே 2ஆம் தலைக்கு அது வருஷப்பழம் தெரிஞ்சிருச்சா. 1ஆம் தலை மறந்து போய் கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருக்கணும், நிறைய சாப்பிட்டுருச்சா. அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்களாம். இந்த கதையில என்ன தெரியுதுன்னா, மனசு நல்லா இருக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். நன்றி.